பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பதுண்டு, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லுவதற்கு வாழ்நாளை கூட்டி தந்து வாழ வைங்கன்னு சொல்லி. ஒரு மனிதனுக்கு ஆசை என்ன தெரியுமா? வாழ்நாள் அவனுக்கு குறுகினதா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, யோபு 14:1, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் மிகுந்தவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான். ஆனா இந்த சஞ்சலம் மிகுந்த வேதனை நிறைந்த ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் என்று சொல்லுகிறதே, ஆனா அவனுக்கு ஆயுசு நாட்களை, நீடித்த ஆயுசு நாட்களை பெறுவதற்கு என்ன செய்யணும்? மிக அழகா அநேக வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் என்ன செய்யணுமா? எபேசியர் 6:2 படி உன் தகப்பனை தாயை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நீதிமொழிகள் 10:27 மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு ஒரு சின்ன ரகசியம் அங்க இருக்கு. என்ன ரகசியம்? கர்த்தருக்கு பயந்தா போதும். நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. ஏன்னா அழகான கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. அதே நீதிமொழிகள் 28:16 வாசிக்கிறோம், பொருளாசையை மனிதன் வெறுத்தா அவன் ஆயுசு நாட்கள் பெருகுமா. எனக்கு அன்பானே, எல்லா மனிதருக்கும் வாழணும், நிச்சயமா தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அவரும் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்ந்தா போதாது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். ஒவ்வொருவருடைய சுகத்திற்காக, பலத்திற்காக நான் எப்போதும் ஜெபிப்பதுண்டு. நீதிமொழிகள் 17:22 படி மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 16:24 கூட நாம் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம். அநேக நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குமானா உன்னுடைய ஆயுசு நாட்கள் நிச்சயமா பெருக பண்ணுவார். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கும் போது ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும். என அநேகர் நோய்கள், பலவிதமான நோய்களை குறித்து சொல்லி ஜெபிக்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50 கால் செல் அழைப்புகள் வருகிறது நோயின் கொடுமையினால. ஐயா, அந்த நோய்களுக்கு வைத்தியம் எவ்வளவுதான் பண்ணினாலும் நோய் சுகமாகலேன்னு சொல்றவங்களும் உண்டு, நெடுநாள் அந்த நோயில் இருக்கேன்னு சொல்றவங்களும் உண்டு. இந்த நாளிலே வைத்தியத்தை குறித்து உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை எப்பொழுது பார்த்தாலும் மறக்கவே கூடாது. என்னத்த பிரதர், உங்கள் பைபிளை கையில் தூக்கணும். தூக்கி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரத்திலே 23ஆவது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும், நீங்கள் வீட்டில் இருக்கலாம், நான் தொலைக்காட்சியில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவி ஒருமனப்பட்ட ஆவி ஆகையினால எல்லாம் சேர்ந்து பாடுமா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
அவரின் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரின் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரு நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வாங்க. நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலா இருக்கின்றவே. நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலா இருக்கின்றவே. கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரு நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரு நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரு நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நமக்கு அதிசயம் செய்வார், உனக்கு அதிசயம் செய்வார். எல்லாம் எடுத்துட்டு போய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமிலே உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை இங்கேயும் உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று சொல்லுவீர்கள் நிச்சயம் என்றார். போதும். எனக்கு அன்பானவர்களே, அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? ஜனங்களை நோக்கி. ஏன்னா அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கும் போது அங்கே ஓய்வு நாளில் வழக்கப்படி ஆலயத்துக்கு போகிறார். நம்ம தான் எங்கேயாவது போனோம்னா விட்டுருவோம், அவர் அப்போ விடுறதில்ல. நமக்கு மாதிரி அவர் தான். அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்த இடத்துல அவர் கையில் புஸ்தகம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று வேதமே சொல்லுது.
இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் கையில் கொடுத்த உடனே அவர் எடுத்து ஒரு பகுதியை வாசித்தார். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்கு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்கிற எழுதியிருக்கிற பகுதியை அவை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்தார். அப்ப ஆலயத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் என்ன செஞ்சு அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்படி நோக்கமாயிருந்தது. அது மட்டுமல்ல, அவரை குறித்து கீர்த்தி எல்லா பகுதியிலும் பெருசா இருந்தது. உடனே சொந்த ஊராச்சே, அங்கே அவர் சொன்னார், எப்பா இவன் யாரு, இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? இவன் நம்ம ஊர் ஆள் தானே, ஏன்னா இங்கே அவங்க சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்களே, இவதான் 4-5 சகோதரர்கள் இருக்கு, பெண்கள் சகோதரிகளும் இருந்தாங்களே, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இருதயத்தில் நினைக்க ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னார், எப்பா முதல்ல என்ன செய்யணும், வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்று பழமொழி. ஏன்னா பழமொழியை குறித்து நாம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை கூட கத்தோலிக்க திருச்சபை வேதாகமத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், பழமொழி என்று தான் பார்க்கிறோம். பழமொழினா என்ன? இன்னைக்கு சாதாரணமாக குடும்பங்கள்லேயும் இந்த பழமொழி நடமாடுது, சாதாரண மனிதர்களுக்குள்ளேயும் நடமாடுது. உதாரணம் பாருங்க, கிராமங்களில் சொல்லுவாங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதியுமா. இது பழமொழி. அதே சமயத்தில் வேதத்தில் கூட பாருங்க, தேனை சாப்பிட்டாலும் மட்டாய் சாப்பிடு. அதே நீதிமொழிகள் 27:7 வாசிக்கும் போது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிக்கிறான், பசித்தவனுக்கோ கசப்போ தித்திப்பாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு பழமொழி இல்லாதில்லை. குடும்பங்களுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ளேயும் பழமொழி இருக்கு. மாமியார் உடைச்சா மண் சட்டி, அதே மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் பழமொழி இருக்கிறது. நமக்கு படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, கொம்புளதற்கு 5ம் குதிரைக்கு 10ம் வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே அப்படின்னு சொன்னவங்க, தீங்கினதம் கண்ணில் படாமல் தூரத்தே நீங்குவதே நல்ல நெறின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கொம்புள்ளதற்குனா என்னது, மாடு. சில கொம்புள்ள மிருகங்களுக்கு என்ன செய்யணுமா, கொம்புள்ளதற்கு 5, குதிரைக்கு 10 மலம் தள்ளி இருக்கணுமா. அதே போல் தீங்கு செய்கிறவனுக்கு 1000 தள்ளி இருக்கணும். இப்படியெல்லாம் நமக்கு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க. வேதத்திலையும் பல விடுகதைகளை பார்க்கிறோம், பல மொழிகளையும் பார்க்கிறோம். உதாரணமாக நியாயாதிபதிகள் 14:14 சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுகதை தான் அவன் வாழ்க்கையை மாற்றினதுக்கு காரணம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலமானிடத்திலிருந்து மதுரமும் புறப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டது. இந்த விடுகதைகளை குறித்தும் 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரத்திலும் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை விடுகதையினாலே சோதிப்பதற்குத்தான், அவருடைய ஞானத்தை சோதிப்பதற்குத்தான் அநேக பரிவாரங்களோடு வந்தாள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பழமொழி ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சுதாரணமாக சொல்லுவாங்க, பேய்க்கு நோய்க்கு வைத்தியம் பாரும்பாங்க. இது பழமொழி. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பழமொழி வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளரணும். ஏன்னா 5ல் வளையாது 50ல் வளையவே வளையாது. ஏன் முதல் கோணல் முற்றும் கோணல். இப்படி பல பழமொழிகளை நாம் வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பழமொழியை பயன்படுத்தினார். ஏன்னா பழமொழிங்கிறது இன்னைக்கும் மாறாதது. இன்னைக்கு என்னைக்கு இருப்பாங்க. சில கிராமங்களில் சொல்கிற பழமொழி நமக்கு புரியாது. ஒருத்தர் ஏதாவது கொஞ்சம் கொழுப்பாக வேலை செஞ்சான்னு சொல்லுவாங்க, உனக்கு ராங்கு ரயில் ஏறுது,
ரப்பு டிக்கெட் எடுக்குதுங்கிறான். இப்படி பழமொழிகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பழமொழிகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக விடுகதை நமக்கு படிக்கும்போது போட்டிருப்பாங்க, பச்சை பசேர் என்று இருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்லன்னா. அது என்னது? ஆமணக்கு. எனக்கு அன்பாருடைய சில கதைகள் நமக்கு இன்னைக்கு விளங்காது. ஏன்னா அன்னைக்கு ஒரு பாட்டியம்மா என் கூட பேசிக்கிட்டு ஒரு பழமொழி சொன்னாங்க. எனக்கு விடுகதை போட்டாங்க, எனக்கு என்னென்ன விளங்கலை. சிவக்காட்டு மகிழம்பு கொல்ல சேதுபதி மகவேறு தில்ல, அவள் திங்கிறது கஸ்தூரி வில்ல, வயிற்றில் 6 மாத பிள்ளை, ஒருவரிடம் பேசுவதும் இல்லைன்னாங்க. எனக்கு குழம்பிட்டேன், என்னங்கம்மா திருப்பி சொல்லுங்கன்னு. கடைசியில் விடையை பார்த்தா சக்கரவள்ளி கிழங்கு. இப்படி பலவிதமான பழமொழிகள் விடுகதைகள் நம்ம நாட்டில் உண்டு. நமக்கு சின்ன பிள்ளையா படிக்கும்போது பழமொழி ஒருத்தருக்கு ஒருத்தர் போடும். ஆழக்குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டைன்னா என்னது? தேங்காய். இப்படியெல்லாம் நாம் பழமொழிகளை கற்றிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இயேசு ஒரு பழமொழியை சொல்லுகிறார். என்ன பழமொழி? வைத்தியனே உன்னைத்தானே முதலாவது என்ன செய்யணும்? குணமாக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, எது செஞ்சாலும் சரி, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் கூட நஞ்சுன்னு நம்ம பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறோம். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை அதனால தான் கத்தோலிக்க வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழமொழி என்று தான் சொல்லுகிறார்கள். இது நீதிமொழிகள் தான், ஆனால் நீதியை உணர்த்துகிற மொழிகள். சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்குற அளவுக்கு அதில் இருக்கும். நாம் யோசிக்க மாட்டோம். ஒரு சின்ன காரியம் இருக்கும், அதுக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். உதாரணமாக நீதிமொழிகள் 28:16 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரபு புத்தியீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, அவன் செய்கிற இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இதுல எவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கு பாத்தீங்களா? நம்மளால முடியுமா பொருளாசையா? பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாலமோன் சொன்ன காரியம் ஒன்று இருக்கு பாருங்க. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் சொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க. போற வழியெல்லாம் கேட்டுட்டு போவான், இந்த ஊர் எப்படி போகணும், இந்த ஊர் எப்படி போகணும். ஏன்னா போற வழி தெரியணும். நம்ம ஆட்களே உண்டு. தோமா கேட்டாரே, ஐயா நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி தெரியும்? அப்பதான் இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னால் நீ உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் நீ உனக்கு விடுதலை இல்லை, என்னால் நீ உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் நீ உனக்கு விடுதலை இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஊருக்கு போகிற வழியை அறியாட்டா அந்த மூடனுடைய தொல்லை எல்லாரும் என்ன செய்யும்? இழைக்கப்படும். இதெல்லாம் பல மொழிகள் எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமாக நடக்கிற காரியம். ஒரு சமயத்தில் நாங்கள் இப்படி தான் குறிச்சின்னு ஒரு ஊரை சொல்லிட்டார். குறிச்சியில் ஒரு சின்ன ஜெனரேட்டர் இருக்குது, ஆலயத்துக்கு தானே எடுத்துகிட்டு போங்கட்டார். நான் இங்கேருந்து குறிச்சின்னு போய் ஒருத்தர் ஐயா குறிச்சின்னு கேட்க, அவர் வழியை காட்டி இங்கிட்ட ஒரு குறிச்சிக்கு போயிட்டார். அங்கேயும் குறிச்சின்னு தான் இருந்துச்சு. நாங்கள் போய் அங்கேன்னுட்டு அவர் ஃபோன் பண்ணால் அவர் சொன்னார், சாயல்புரத்தில் இருக்க குறிச்சின்னார். அப்பா திருப்பி அங்கேருந்து அங்கே போனோம். ஏன்னா சில நேரங்களில் வழி நமக்கு தெரியாட்டா போகிறவங்க வர்றவங்கள்லாம் நிச்சயமாக அவனை விடாமல் கேட்போம். இப்படி ஒவ்வொரு பழமொழி இருக்குது. இங்கே இயேசு சொன்ன ஒரு பழமொழி, வைத்தியனே முதலாவது என்ன செய்யணும்? உன்னை தானே குணமாக்கிக்கொள்.
என்று பழமொழி சொன்னாராம். இது என்ன அர்த்தம்? முதல்ல வைத்தியன் தன்னை முதலாவது சரிப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் வைத்தியர்கள் தான். எப்படின்னு கேட்பீங்க, ஊழியர்கள் வைத்தியர்களா? ஆமாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். ஊழியக்காரரும் வைத்தியர்கள் தான். விசுவாசிகள் வைத்தியரா? ஆமா, நிச்சயமா. விசுவாசிக்கிறவன் வைத்தியன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. நீ நானும் ஒரு வைத்தியன். முதல்ல நம்மளை குணமாக்கணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள இதுதாங்க பிரச்சனை. ஏன்னா இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் பேச மாட்டாங்க. முதல்ல நம்மளை குணமாக்கணும்ல, பின்னாடி தானே மற்றவனை குணமாக்க முடியும். அதனால தான் இயேசு சொல்றார், வைத்தியனே உன்னைத்தானே முதலாவது என்ன செய்ய, குணமாக்கிட்டு மற்றவங்களை குணப்படுத்து. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. சிலெல்லாம் ஆறுதல் படுறீங்க, சிலெல்லாம் ஆதங்கப்படுறீங்க. எப்படி ஐயா கண்ணை மூடிக்கிட்டு பேசுகிறீங்களே? கண்ணை மூடுனா தாங்க கர்த்தருடைய பிரசன்னம் கிடைக்கும். கண்ணை திறந்துருந்தா உலகம்தான் தெரியும். அதனால தான் ஜெபிக்கும் போது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. என்னதான் இருந்தாலும் ஒரு சத்தம் கேட்டுட்டா கண் இப்படி திரும்பி பார்த்துரும். அதனால தான் கண்ணை மூடிக்க. உலகத்தை மறக்கும் போது தான் ஐயா, உலகம் ஒரு வெறுக்கும் போது தான் நீ என்ன செய்வ, மகிழச் செய்கிற ஒருவர் இருக்கிறார். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உமது அணைப்பிலே இந்த உலகை மறக்கிறேன்னு பாடுறமே. நன்றி நன்றி ராஜான்னு பாடுறமே. ஏன் ஐயா, முதல்ல நம்மளை குணமாக்கணும். நம்மளை குணமாக்கினா தான் மற்றவனுக்கு நடக்கும். நாம் குணமாக்காமல் எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும் நீ நானும் வைத்தியனாக கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் பழமொழியாகவே வச்சுட்டு போயிட்டார், வைத்தியனே உன்னை முதலாவது என்ன செய்ய, குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லிட்டார். இந்த பழமொழியை நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோமா, நம்மளை குணப்படுத்தியிருக்கோமா? தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்களும் உங்களுக்குள் இருக்கிற குணப்பட வேண்டிய காரியங்கள் எத்தனை 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 உண்டு. அதை குணப்படுத்த முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மருத்துவரை தேட வேண்டாம். நீங்கள் கை வச்சிங்கன்னா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என்ன செய்யும், சுகமாகும். ஆனால் நாம் இன்னும் குணப்படலை, அதனால மற்றவங்களுக்கு குணப்படுத்த முடியலை. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதற்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 தாண்டி தான் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே காட்டலாம், வாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்கள், இப்போது பார்வையற்ற சகோதரிகளுக்காக கூட ஒரு கட்டடத்தை கட்ட அவங்க தங்கி இருக்கிறதுக்கு, ஏன்னா ஆண்களை தங்க வச்சுருக்கோம். வயதான சகோதரிகள் நல்லா கண்ணு இருக்கும்போதே தள்ளி விட்டு போயிடுறான், கண்ணு இல்லாமல் போயிட்டா. இவர்களையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கணும். இவங்களும் தெருவில் அங்கங்கே பெண்களாக இருக்காங்க, படுக்க முடியாது. இன்றைக்கி வயசானவங்க கூட பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதனால் இவர்களுக்கும் ஒரு தங்கும் அறையை கட்டி வருகிறோம். நீங்களும் பெண்களாக இருப்பீர்களானால் தயவு செய்து உங்களைப் போல பார்வை இழந்த பெண்களை கொஞ்சம் மனதில் நிறுத்தி ஒரு சதுரடி 2300 ரூபா, கட்டாயமில்லை, விசனமாயல்ல, கர்த்தர் ஏவினால் நீங்கள் தொடரலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு இல்லை? இதில் ஃபோன்பே உண்டு, ஜிபே உண்டு. இதன் வழியாக அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா என்கிட்ட கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே
தாராளமாக சொல்லலாம். நீங்கள் கேட்பீங்க, ஏன் பிரதர் 5 மணிக்கு மேலே கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம். நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். நான் ஒன்றும் பெரிய மேடை பிரசங்கி கிடையாது. சாதாரணமாக ஒரு தெரு, உங்கள் வீட்டில் காம்பவுண்டு வச்சுருப்பீங்க பாருங்க, இந்த காம்பவுண்டில் ஒரு கீபோர்டை வச்சு ஒரு ஸ்பீக்கரை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டுப்போம். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போட்டும். யார் வீட்டையும் கதவை தட்டி இந்த ஊழியத்தை நான் செஞ்சதில்லை, நீ செய்ய போகிறதும் இல்லை. அப்படித்தான் இந்த ஊழியம் வளர்ந்தது. அதனால் காலையிலையும் சாயந்தரம் நான் இப்படி போயிடுவேன். நீங்கள் ஃபோன் அடித்தா அவங்களோடையும் பேச முடியாது, உங்களோடையும் பேச முடியாமல் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க, என்ன ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன்டாருன்னு வருத்தப்படுங்க. தயவு செய்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு ப்ரோக்ராம்லேயோ இல்லாமல் மற்ற கூட்டங்கள்லேயும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து அடிக்காதீங்க. ஏன்னா ஆராதனையில் உட்காந்துருப்போம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே வைத்தியன், யாருக்கு வைத்தியன் தேவை? வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்று சொன்னாரே, இதனுடைய அர்த்தம் என்ன? இது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. மனவேதனையோடு, சஞ்சலத்தோடு, வியாதியின் கொடுமையோடு, கண்ணீரோடு, கவலையோடு படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கை கால் செயல்படவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே மனம் விட்டு கூட சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு தான் ஆப்ரேஷன், ஐயோ எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லி இந்த நிமிஷத்திலோட பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். டெலிவரி நெருங்கிருச்சேன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய சரீரத்திலும் நல்ல சுகத்தை தந்து, பலத்தை தந்து, மன அமைதலை தந்து ஆசீர்வதிங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.